ராஜாவே நீர் என்றும் வாழ்க. எவனாகிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகி உம்மை தவிர எந்த தேவனை ஆனாலும் மனுஷனை ஆனாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான தாக்கீது செய்ய வேண்டும் என்று ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பிரபுக்களும் மந்திரிமார்களும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். தானியேலுக்கு விரோதமா பிரதானிகள், தேசாதிபதிகள், பிரபுக்கள், மந்திரிமார்கள், தலைவர்கள் எல்லாரும் ஆலோசனை பண்றாங்க. தானியேலுக்காக கர்த்தர் ஒருத்தர் மட்டும் நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்களேன். அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் புரிகிறதா? எல்லாரும் எதிர்த்து நிற்கிறாங்க, எல்லாரும் ஆலோசனை பண்றாங்க, எல்லாரும் தவறா பேசுறாங்க. நீங்களா இருந்தா என்ன ஆயிருவீங்க? கேள்விப்பட்டவன அட்டாக் வந்து பால் போய் செத்து போயிடுவான். ஆண்டவர், அவனும் இவனும் இவ்வளவு நல்ல எனக்கு ஒருத்தன் கூட இல்லையா? இவ்வளவு உண்மையான எனக்கு ஒரு சப்போர்ட் கூட இல்லையா? எல்லாரும் எல்லா பக்கத்திலையும் அவனுக்கு விரோதமா ஆலோசனை பண்ணினாங்க. ஆனா ராஜாவுக்கு இது தெரியாது. ராஜா ஏதோ நம்மள 30 நாளைக்கு கும்பிடணும்னு சொல்றான், நல்ல விஷயம் தானே, கடவுளை கும்பிடக்கூடாது, எதையுமே கும்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ராஜா இந்த காரியத்தை தெரியாம அவர் சைன் பண்றாரு. பாருங்க, வாசிங்க. ஆதலால் இப்போது ராஜாவே, மேதியருக்கும் பெர்சியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படியே அந்த தாக்கீது மாற்றப்படாதபடி நீர் அதை கட்டளையிட்டு அதற்கு கையெழுத்து வைக்க வேண்டும் என்றார். அப்படியே ராஜாவாகி தரியு அந்த கட்டளை பத்திரத்துக்கு கையெழுத்து வைத்தான். தானியேல் கேள்விப்பட்டிருக்கலாம், தானியேல் தெரிஞ்சிருக்கலாம். ஆனா தானியேல் ராஜாவின் இடத்துல சிபாரிசுக்கு போக மாட்டான். யூதர்கள்ட்ட ஒரு பழக்கம் இருக்கு, தங்களுடைய மேன்மைக்காக எந்த விதத்திலும் மனுஷரிடத்தில் போக மாட்டார். தங்களுக்கு தெரிந்த சித்தப்பா இன்ஸ்பெக்டரா இருக்கலாம், மாமா பெரிய கலெக்டரா இருக்கலாம். நீங்க கூட பாத்தீங்களா, தானியேல் தனக்காக ஓரிடத்திலும் பேச போக மாட்டான், நெகேமியா தனக்காக பேச மாட்டான், எஸ்தர் தனக்காக பேச மாட்டார், முர்தகாய் தனக்காக பேச மாட்டார். அவர்கள் எல்லாம் மேதிய பெர்சியர்களுக்கு ஒரு முறைமை இருக்கு, அந்த மோதிரத்துல வச்சு ராஜா கையெழுத்து போட்டார்னா மாத்தவே முடியாது. அதையும் எஸ்தரும் முர்தகாயும் மாத்தின வரலாறுகள் இருக்கிறது. நல்ல கையை தட்டுங்களேன். அல்லேலூயா. அதாவது இது மாத்த முடியுமானால் தானியேல் மாத்தி இருப்பான். அந்த அளவுக்கு தானியேல் அவனுக்கு ரொம்ப நெருக்கம். ஏன் தெரியுமா? இந்த சட்டம் வந்துருச்சுன்னு தெரிஞ்ச உடனே எல்லாருக்கும் ஒரு தானியேலை முடிச்சிருவோங்கிற நம்பிக்கை வந்துருச்சு. ஆனா சட்டம் வந்த போது ஒரு பயத்தை காட்டல, ஒரு நடுக்கத்தை காட்டல, ஒரு டென்ஷன் ஆகல, எதுவுமே பேசல. நேரம் மதியான சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு போன மாதிரி மறுபடி இவங்க தான் வெளியே நின்று காம்பவுண்டுக்கு வெளியே நாய் மாதிரி நிற்கிறாங்க. ஆமா, நான் நினைக்கிறேன் இந்த பொண்ணு பைனாக்குலர் வச்சு இன்னைக்கு என்ன பண்றான்? நிறைய பேருக்கு அடுத்த வீட்டு ஜன்னல் தானே. பாரா இன்னைக்கு என்னடா பண்றான், இன்னைக்கு சட்டம் போட்டாங்கடா, இன்னைக்கு ஜோம் பண்ண மாட்டான், பயந்துருவான்டா, இன்னைக்கு ஜோம் பண்ண மாட்டான், கண்டிப்பா பயந்துருவான், எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அவன் எதையுமே காட்டிக்கல, அவன் எதையுமே நினைக்கல. தேவனோட இருக்கிறவனுக்கு எது குறித்தும் பயம் இல்லை. தேவனோட இல்லாதவனுக்கு காய்ச்சல் கூட மரண பீதியை உண்டாக்கிடும். தேவனோட இருக்கிறவனுக்கு சிங்க கெபி கூட பயமே கிடையாது. கைகளை தட்டி கர்த்தரை நல்லா மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. தேவனோட இருக்கிறவனுக்கு எதை குறித்து பயம் இல்லை. சட்டங்கள் வரலாம், சட்டங்களில் கையெழுத்திடப்படலாம். அதனாலதான் எப்பயுமே இந்த சட்டங்களை நம்மளை வாழ வைக்குது, அவரே நம்மை வாழ வைக்கிறார். அதை நம்புறவன் முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணுவாங்க. ஆமா, 1 மணி நேரம் முழங்கால் படிக்கிட்டு அப்படியே பீஸ்ஃபுல்லா எந்திரிச்சு போங்களேன். அவன் சமூகத்தில் தாழ்த்தி இருக்கிறேன். ஆமென். பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட பழக்கங்களை பிள்ளைகளுக்கும் கொடுங்க. பனிஷ்மெண்ட் நீண்டவனே வேண்டாம், முழங்கால் போட்டு ஜெபிக்கிற ஒரு உணர்வை நீங்க ஏற்படுத்துங்க. தானியேலின் தேவன் நம்முடைய தேவன். தானியேலுக்கு ஜெயம் கொடுத்தவர் நமக்கும் ஜெயம் தருவார். அதை பார்த்தீங்களா? இதுதான் நான் எதிர்ப்பு, நம்ம விரும்ப வேண்டும். அவனுக்கு ஏன் பதட்டம் வரவில்லை, அவனுக்கு ஏன் பயம் வரவில்லை, அவனுக்கு ஏன் ஒரு பயம் கூட இல்லை. தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தெரிஞ்சிருச்சு. அப்பா அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, ராஜா கையெழுத்து வச்சுட்டாருன்னு. ராஜா கிட்ட சிபாரிசுக்காக போகல. ராஜா கிட்ட, ஐயா நீங்களும் நானும் க்ளோஸ் ஃப்ரெண்டு, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, போலே ஒரு நாள் போல. இங்க ஒரு ஆளுக்கு லைட்டா அமைச்சர் பிஏ தெரிஞ்சுட்டா போச்சு, எங்களுக்கு அமைச்சரே தெரியும்.
எங்களுக்கு அவரையே தெரியும் சொல்லுவோம். ஆனால் உண்மையான தேவ மனுஷன் சொல்லுவான், தேவன் எனக்காக செய்வார். அல்லேலூயா. தேவன் எனக்காக தூதரை அனுப்புவார். தேவன் எனக்காக செயல்படுவார். தேவன் என்னை கைவிட மாட்டார். எத்தனை பேர் சொல்றீங்க? ஆமா. சவுல் தாவீதை கொல்ல துரத்துன போது அவங்க அப்பாவும் அம்மாவும் என்ன சொல்லியிருப்பாங்க, டே நீ வேற இன்னைக்கு வீட்டுக்கு வந்து தொலையாடா. அவன் நேரம் வந்து எல்லாரையும் கொலை பண்றான்டா. அபிமலேக்கு கொலை பண்றான், ஆசாரியனை கொலை பண்றான். இன்னைக்கு வீட்டுக்கு நீ வந்தேன்னு தெரிஞ்சா எங்க 2 பேரையும் கொலை பண்ணிடுவான்டா. அதனால முன்னமே தாவீது வீட்டுல என்ன சொல்லிட்டாங்கன்னா, வீட்டுக்கு மட்டும் தயவு செய்து வீட்டுக்கு மட்டும் வந்துடாதா. வந்தானா அவன் அறுத்துருவான்டா. ஓ நிமித்தம் எத்தனை பேரை கொண்டுட்டான் தெரியுமா? அதனால தாவீது பார்த்தீங்கன்னா அந்த 13 வருஷத்துல ஒரு தடவை கூட எங்க போக மாட்டான். எங்க போக மாட்டான்? வீட்டுக்கே போக மாட்டான். எங்க காட்டுக்கு தான் போவான். அதனால தான் சொன்னான், தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை, இதான் வாழ்க்கை. கர்த்தர் என்னை, எல்லாரும் சொல்லுங்க, தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். இதான் நம்பிக்கை. தகப்பனும் தாயும், ஒரு உயிர் நன்மை யோனத்தான் போர்வை கொடுக்குறான், துப்பாக்கி கொடுக்குறான், பட்டயம் கொடுக்குறான், எல்லாம் கொடுக்குறான். பாய் 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 பாய், நான் 6 மணிக்கு போறேன், நீ காட்டுக்கு போ. எங்க அப்பா கையில இருந்து உன்னை காப்பாத்துறது என்னால முடியாது. நான் சொல்றேன், நீங்கள் உண்மை உள்ளவர்களாயிருந்தால் கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். உங்களுக்கும் மரணத்துக்கு இடையில ஒரு அடி தூரம் இருக்கலாம், ஆனா தேவன் நம்மை காப்பாரானால் மரணமும் நம்மை பார்த்து விலகி போகும். கைகளை தட்டி கர்த்தரை நல்லா மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அதுதான், அதாவது நான் யாருக்காகவும் நான் வாழ மாட்டேன், என் தேவனுக்காக வாழ்வேன். இந்த சட்டங்களை பார்த்து நான் பயப்பட மாட்டேன். நான் என் வாழ்நாளில் சிறு வயதில் இருந்து, ஆமா, தாவீதுடைய விருப்பம் என்ன தெரியுமா? அந்தி சந்தி மத்தியான நேரங்களில் உம்மை நோக்கி கூப்பிடு. அந்த சங்கீதத்தை தானியேல் படிச்சுட்டு அப்படியே தனக்கு கொண்டு வந்துட்டான். தாவீது கூட 3 வேளை ஜெபிச்சு இருந்ததாக தெரியல, கூப்பிடுவேன்னு சொல்றார். ஆனா பாருங்க, அதை தன் வாழ்க்கைக்கு அபியாசப்படுத்தினான். படித்ததை அப்படியே வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வந்தான். இந்த சட்டத்தின் நிமித்தம் நம்ம மனசுல சொல்லிக்கிறோம், 30 நாள் தானே, ஆமா 30 நாள் சர்ச்சுக்கு போகாது, 30 நாள் தானே. இவர்கள் தானே இன்றைக்கு காப்பாற்றப்படாமல், ஒரு கல்யாணம் தானே, ஒரு கல்யாணம் தான், ஒரு நாள் தானே, ஒரே ஒரு நாள் தானே. 30 நாட்கள் ஜெபிக்க கூடாது, அவ்வளவுதான். ஆனால் முடியாது, நான் ஜெபித்தே தீர்வேன். அதுவும் பார்த்தீங்கன்னா பலகணிகளை திறந்தா முன் செய்து வந்தபடியே 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணான்.